ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு தான் நம்ம அரைக்க போகிறோங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முறுக்கு மாவு இன்னும் அரைக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறுக்கு மாவு பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் முறுக்கு மாவு அரைப்பாங்க. ஆனால் ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அது செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு பச்சரிசி வாங்கியிருக்கேங்க. இது கடைகளில் வாங்கினா பச்சரிசி, பொன்மணி பச்சரிசின்னு கேட்கணுங்க. இதுமாரி அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும். பச்சரிசியில் 2 விதம் இருக்குங்க. ஒரு அரிசி வந்து மெலிசாக இருக்கும், இன்னொரு அரிசி இதுமாரி பொன்மணி அரிசி குண்டு குண்டாக இருக்குங்க. பொன்மணி பச்சரிசி 2 கிலோ அளவு வாங்கியிருக்கேங்க. இது முறுக்கு மாவு அரைக்கும்போது நல்லா உபரியாகும். இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துப்போம். 1/4 கிலோ அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை வந்து அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கக்கூடாதுங்க. லேசாக கலர் மாறணும், நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அடுத்தது 1/4 கிலோ அளவு பச்சை பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கக்கூடாதுங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு லேசாக வறுத்துக்குங்க. பச்சை பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. இது நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி தான், புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம பொரி அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்து, பச்சை பயிறு, அரிசி இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது, நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு டப்பியில் மாற்றி வச்சுருக்கோங்க. நான் கழுவலை, அப்படியே தான் அரைக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொருளோடு நம்ம அரிசியை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக முறுக்கு மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இந்த மாவை ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை தண்ணி தெளித்து நல்லா பிசையும் போது நல்லா உபரி ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து பொன்மணி பச்சரிசி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவு முறுக்கு மாவு தேவையோ அந்த அளவு முறுக்கு மாவு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எள் எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, வெதப்பான வெந்நீர் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்குங்க. தேவைப்பட்டால் டால்டா காய்ச்சி ஊற்றிக்குங்க. இல்லைனா வந்து சூடு பண்ண எண்ணெயை ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சு முறுக்கு சுட்டு பாருங்கள். நல்லா மொறுன்னு முறுக்கு கிடைக்கும். 1 மாதம் ஆனாலும் வீணாகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.